ஹலோ வணக்கம். சில டைப் ஆஃப் ஃபுட் வந்து நம்ம நர்வ்ஸை டேமேஜ் பண்ணும், ரைட்டா? ஏன்னா நம்ம பிரெயின், நரம்பு மண்டலம் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் நார்மல் ஹெல்த்தி ஃபங்க்ஷனிங், ரைட்டா? ஏன்னா பிரெயின் தான் பாடியை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணுது, எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுக்குது. அப்படி இருக்கும்போது என்ன டைப் ஆஃப் ஃபுட்டை வந்து நம்ம நர்வ்ஸை டேமேஜ் பண்ணுமோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணணும். அதில் ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங் வந்து ப்ராசஸ்டு ஃபுட்டு, ரைட்டா? அதில் இருக்கிற சில கெமிக்கல்ஸ் வந்து நர்வ் டேமேஜை கொடுக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம், அதுவும் வந்து ரிப்பீட்டடாக அந்த ஃப்ரை பண்ணிவிட்டு அந்த ஆயில் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்கன்னா, ரீயூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அதுவும் வந்து நர்வ்ஸை டேமேஜ் பண்ணும். அண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக நிறைய காஃபி எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா பிரெயினை ஸ்டிமுலேட் பண்ணிகிட்டே இருந்து அதுக்கப்புறம் இட் வில் டேமேஜ் த பிரெயின். அதனால் ரொம்ப காஃபி எடுக்கிறதும் தப்பு. அப்புறம் சில ஃபிஷ்ஷு, அது வந்து இந்த மெர்க்குரி கலந்த ஃபிஷ்ஷு, அது வந்து ரொம்ப பளபளான்னு இருக்கும், அதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் வந்து ட்ரை டு அவாய்ட். ஏன்னா ஹை மெர்க்குரி வந்து நர்வ்ஸை வந்து டேமேஜ் பண்ணும், ரைட்டா? ஸோ இது எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணுனாக்கா ஓரளவுக்கு வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அண்ட் நாமளும் ஹெல்த்தியாக இருக்க முடியும். அது இல்லாமல் ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு இன்ஸ்டெட் ஆஃப் ரொம்ப ஃப்ரைட் ஐட்டம்ஸு இதெல்லாம் ப்ராசஸ்டு ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு பதிலாக ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கோங்க. எப்படி காசு செலவு பண்ண போறீங்க? ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, கீரை, இதை வந்து எவ்ரி டே சேர்த்திங்கனாக்கா நர்வஸ் சிஸ்டமும் சரி, அதர் சிஸ்டமும் சரி ஹெல்த்தியாக இருக்கும். ஓகேங்களா?